நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும், எங்களோட கொள்கையும் அதுதான். ஐயா, தயவு செய்து முந்தின அரசு பண்ண தவிர நீங்கள் செய்யாதீங்க. தயவு செஞ்சு வாக்கெடுப்பு நடத்துங்க. உங்களுக்கு நிறைய இளைஞர்கள், மாணவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நமக்கு மும்மொழி வேண்டுமா, இருமொழி இருந்தால் போதுமானு வாக்கெடுப்பு நடத்துங்க. நடத்திட்டு இந்த முடிவு எடுக்குங்க. ஏற்கனவே செய்து மு.க. ஸ்டாலின், கலைஞர் செய்த தவிர நீங்கள் செய்யாதீங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை அனுமதிங்க. பிஎம்ஸ்ரீ திட்டம் என்பது மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. மாணவர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் அந்த திட்டத்தை தயவு செஞ்சு பயன்படுத்திங்க. இந்த எதிர்க்கட்சி சொல்கிறாங்க, உங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்க, இந்த திருமாவளவன் அதுக்கு ஒத்துக்கூட மாட்டார் உங்களை. அதே போல் காங்கிரஸும் உங்களை அதை அனுமதிக்காது, கம்யூனிஸ்டும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிஜேபி கொண்டு வந்ததுனால அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து இந்தியாவில் 14,500 பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பிஎம்சி திட்டத்தில். அதில் 12,505 பள்ளிகள் தற்போது தரம் மேம்படுத்தப்பட்டு அங்கே பணிகள் நடந்து வருகிறது. அதே போல் தான் நவோதயா பள்ளி. இந்தியாவில் இருக்கக்கூடிய 33 மாநிலத்திலையும் உங்களுக்கு யூனியன் பிரதேசத்தில் கூட நவோதயா பள்ளிகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் இல்லை. சுப்ரீம் கோர்ட் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்னென்னு, நீங்கள் ஏன் நவோதயா பள்ளிக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உடனே நீ ஒரு உருட்டாதீங்க, ஹிந்தியை உள்ளே கொண்டு வந்துடுவாங்கன்னு. உண்மை என்னென்னா, அது பிஎம்சி திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நவோதயா பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை என்னும் போது அது ஹிந்தி என்பது கட்டாயம் கிடையாது. வேறு ஏதாவது ஒரு மொழியை மாற்று மாநில மாணவர்கள் இருந்தால் அதை பயின்று கொள்ளலாம் என்பது தான் அந்த திட்டத்தினுடைய சாராம்சம். உடனே திரும்பி நீங்கள் திமுக உருட்டினியே நீங்களும் உருட்டாதீங்க. நீங்கள் ஏதாச்சும் புதுசாக பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு அதிகமான மாணவர்கள் உங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க. கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல் படிப்பாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் உங்களுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் உங்களுக்கு வாக்களித்து அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிடாதீங்க. திமுக பேச்சை கேட்டுக்கொண்டு கொள்கையை நான் பிடிப்போடு இருப்பேன் என்ற எண்ணத்தில் தயவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கும் நவோதயா பள்ளிக்கும் அனுமதி கொடுங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து நான் உங்களை கட்டாயம் சொல்லலை. நீங்கள் வாக்கெடுப்பு நடத்துங்க. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்று பெற்றோர்கள்கிட்டையும் இளைஞர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிரகாரம் தீர்மானிங்க. ஒன்றும் தவறு கிடையாது. திமுக செய்த தவறை நீங்கள் செய்தால் தமிழகத்தில் மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். கஞ்சா, போதை, அபின், சாராயம் இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிருமே தவிர அவங்க கல்வியில் சிறந்தவர்களாக வரமாட்டாங்க. தயவு செஞ்சு உங்கள் அரசாங்கமாவது அதை நியாயப்படுத்துவதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.